ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், தமிழ் சினிமாவின் செல்லப்பிள்ளை தளபதி விஜய் நடித்த கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 20 வருஷம் ஆகுதுங்க. ஆமாங்க, இந்த படம் பார்த்தீங்கன்னா 17 ஏப்ரல் 2004 டைரக்டர் தரணி டைரக்ட் பண்ணி நம்ம விஜய், திரிஷா, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க. இசையமைப்பாளர் திரு வித்யாசாகர் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஎம் ரத்னம் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் 2003 மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தாங்க இந்த படம். ரீமேக் படமாக இருந்தாலுமே இந்த படத்தில் சில சேஞ்சஸ் பண்ணி தமிழ் மக்களுக்கு புரியுத மாதிரி சூப்பரா எடுத்திருப்பாரு நம்ம டைரக்டர் தரணி அவர்கள். இந்த படத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்கோ அதே அளவுக்கு திரு பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் அதே அளவுக்கு பங்களிப்பு இருக்குங்க. படத்துல பிரகாஷ் ராஜ் வர ஒவ்வொரு சீனுமே ஒரு அல்டிமேட்டா இருக்குங்க. அவர் சொல்ற டைலாக்கா இருக்கட்டும், பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தனித்துவமா பண்ணியிருப்பாரு. அதுவும் அவர் சொல்ற செல்லம் ஐ லவ் யூன்ற டைலாக்கா இருக்கட்டும், தப்பு 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 அதுல நீ சொல்லக்கூடாதுன்ற டைலாக்கா இருக்கட்டும், எந்த டைலாக்குமா இருந்தாலுமே ஒரு மாசா கலக்கி இருப்பாரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத வில்லனாவே ஆகிட்டாருங்க. இசையமைப்பாளர் வித்யாசாகர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்னே சொல்லலாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து லாஸ்ட் சாங் வரைக்கும் எந்த சாங்குமே படத்துக்கு ஏற்ற ஸ்பீடை குறைக்காம அதே ஸ்பீட்ல படத்துல டிராவல் ஆகிட்டு இருக்கும். பாட்டு மட்டும் இல்லாம பிஜிஎம், கபடி சாங் எல்லாமே படத்துக்குள்ளே டிராவல் ஆகுறதுனால படத்தோட ஸ்பீடு எங்கேயுமே குறையாது. அது மட்டும் இல்லாம டைரக்டர் தரணி அவர்கள் ஒக்குடு படத்துல இருந்து 2 சாங் ஹிட்டான சாங்கை இந்த படத்துல வைக்கலான்னு சொன்ன போது இசையமைப்பாளர் வித்யாசாகர் வேண்டாம், இந்த படத்துக்கு நானே எல்லா சாங்குமே கம்போஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி கம்போஸ் பண்ணதுல எல்லா பாட்டுமே இந்த டைம்ல ஹிட் ஆச்சுங்க. அதுவும் அந்த கபடி பிஜிஎம், அஜினரி வில்லு பாட்டுலாம் இன்னைக்கு கேட்டாலுமே ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்குங்க. டைரக்டர் தரணி அவர்கள் ஃபர்ஸ்ட் தூள் படத்தோட கதையை தளபதி விஜய் கிட்ட தான் சொல்லியிருப்பாரு. தூள் படத்தோட கதையை கேட்டுட்டு விஜய்க்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா டேட் இல்லாத காரணத்தினால அவரால் அந்த படத்துல நடிக்க முடியல. அதன் பிறகு டைரக்டர் தரணி அவர்கள் தனது வெற்றி நாயகனான விக்ரம் கிட்ட அந்த படத்தை சொல்லி ஓகே பண்ணியிருப்பாரு. தூள் படமும் பெரிய ஹிட்டா இருக்கும். தூள் படத்தை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் படத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்க வேற ஒரு கதை ரெடி பண்ணுங்க, அந்த படத்துல நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு தரணி கிட்ட. அவர் பேசிட்டு இருக்கும்போது டைரக்டர் தரணி அவர்கள் விஜய் கிட்ட கில்லி படத்தோட கதையை சொல்லியிருப்பாரு. கில்லி படத்தோட கதை விஜய்க்கு மிகவும் பிடிச்சு போனதுனால இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. படத்துல ஹீரோயினா யாரை போடலாம்னு யோசிக்கும் போது டைரக்டர் தரணி அவர்கள் 2003 தமிழ் சினிமாவில் வந்த சாமி படம் பெரிய வெற்றி அடைஞ்சதுனால அந்த படத்துல கதாநாயகியா நடிச்ச திரிஷா அவங்களையே இந்த படத்திலையும் நடிக்க வச்சிருப்பாரு. திரிஷா அவர்களும் படத்துல நல்லா நடிச்சு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அட் லாஸ்ட் த ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜய் கிட்ட வருவோம். இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் பெரிய கபடி பிளேயரா இருப்பாரு. அவரு கபடி பிளேயரா இருந்தாலுமே பட் அரியர்ஸ் முடிக்காததுனால அவங்க அப்பா அவர்களை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அவர் கபடி விளையாடுறதுல அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தளபதி படத்துல கபடி மேட்சுக்காக மதுரைக்கு விளையாட போவாரு. மேட்ச் பிராக்டிஸ்க்காக தளபதி ஜாகிங் போய்கிட்டு இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் அவர்கள் திரிஷாவை இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்த நம்ம தளபதி பிரகாஷ் ராஜ் அடிச்சு போட்டுட்டு திரிஷாவை சென்னைக்கு கூட்டிட்டு வருவாருங்க. அங்க ஆரம்பிச்சதாங்க கதை அங்க ஆரம்பிச்சதுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் அடுத்து என்ன ஆகுன்றதே படம் போயிட்டு இருக்கோங்க. திரிஷாவை மதுரையில இருந்து கூட்டிட்டு வரும்போது செக் போஸ்ட்ல தளபதி பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. தளபதி விஜய் அவர்கள் திரிஷாவை தூக்கிட்டு போனது காரணத்துக்காக பிரகாஷ் ராஜ் அவர்கள் நூற்றுக்கணக்கான அடியாட்களை கூட்டிட்டு வருவாரு. நூற்றுக்கணக்கான அடியாட்கள் கண்ணுலையும் மண்ணை தூவிட்டு திரிஷாவை காப்பாத்தி கூட்டிட்டு வருவாருங்க. தளபதி திரிஷாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்த பிறகும் வீட்டுக்குள்ள மறைச்சு வைக்கிற சீன்ஸ் எல்லாம் கூட அல்டிமேட்டா இருக்குங்க. அவங்க அப்பாவுக்கு தெரியாம ஃபுட்டு கொடுக்கறது, அம்மாவுக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கிறது எல்லாமே சூப்பரா பண்ணியிருப்பாரு. கட்டத்துக்கு மேல தளபதி அவர்களுக்கு திரிஷா மேல லவ் வந்துடும். அந்த லவ் வந்த காரணத்தினால அவரோட மேட்ச் கூட சரியா விளையாட முடியாது. அந்த நேரத்துல திடீர்னு ஸ்டேடியம்குள்ள திரிஷா வந்திருப்பாங்க. அதை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் எக்ஸைட்மெண்டா இருப்பாரு. மறுபடியும் அவரு மேட்ச்குள்ள என்ட்ரி ஆகி மேட்சை கலக்கி இருப்பாருங்க. திரிஷா அவர்கள் தளபதியை சந்திக்க வருவாங்க. அந்த நேரத்துல பிரகாஷ் ராஜ் அவர்கள் விஜய் அடிச்சு போட்டுட்டு திரிஷாவை கூட்டிட்டு போவாரு. அந்த டைம்ல திரிஷா அவர்கள் ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கலக்கி இருப்பாங்க. அதுக்கு அப்புறமா வர கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் சொல்லவே வேணாங்க. தளபதி விஜய் ஆகட்டும் பிரகாஷ் ராஜ் ஆகட்டும் 2 பேருமே ஈக்குவல் லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 2 பேருமே ஈக்குவலா சண்டை போட்டாலும் தளபதி அவர்கள் பிரகாஷ் ராஜை காலி பண்ணிட்டு திரிஷாவோட சேர்ந்துருவாருங்க. நம்ம தளபதி இப்போ லேட்டஸ்டா நடிச்ச தெரி, மெர்சல், பிகில், மாஸ்டர், லியோ படத்தெல்லாம் இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த கூஸ் பாம்ஸ் இருக்குமான்னு தெரியாதுங்க. ஆனா இந்த கில்லி படத்தை இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த கூஸ் பாம்ஸ் இன்னும் குறையாதுங்க நம்மளுக்கு. தலைவர் ரஜினிகாந்துக்கு பாஷா படம் எப்படியோ அந்த மாதிரி தாங்க நம்ம தளபதி அவர்களுக்கு இந்த கில்லி படம். அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இந்த கில்லி படம் சன் டிவியோட டிஆர்பி கிங்னே சொல்லலாங்க. எப்ப டெலிகாஸ்ட் பண்ணாலுமே டிஆர்பியில எகிருதுங்க இந்த படம். கில்லி படம் தாங்க கெரியர் பெஸ்ட் படமாவே இருக்கு. ஓகே மக்களே, உங்கள எத்தனை பேருக்கு கில்லி படம் பிடிக்குமோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள எத்தனை பேருக்கு தளபதியை பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கில்லி படத்தை 20 இயர்ஸ் ஸ்பெஷலா வர 20th அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. நான் என்னோட டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். உங்களில் எத்தனை பேர் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.